அனைவருக்கும் வணக்கம். அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர் நவக்கிரக தமிழ் எண்ணியல் ஜோதிட பிரகாரம் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த எண்ணினை தான் இதுக்கு நவக்கிரக தமிழ் எண்ணியல் ஜோதிடம் என்று பெயர், தமிழ் எண்ணியலும் என்றும் பெயர். இதன் மூலமாக வார்த்தை அடிப்படையில் சொற்களை எண்களுக்கு பிரகாரம் சொல்லப்பட்டு அந்தந்த சாணங்களை அந்தந்த சாண பிரகாரம் சொல்லப்பட்டு வருகிறது. இதுவரை அந்த மாதிரி கிடையாது. யாருமே எண்ணும் எழுத்து வைத்து எண்கிறத உருவாக்கி தமிழகத்திலோ இதுவரை இல்லை. வார்த்தை அடிப்படை சொல்லப்பட்டு வருகிறது. இதுதான் முதல் முறையாக சொல்லப்பட்டு வருகிறது. நான் டிசம்பர் 2023 டிசம்பர் 31 இந்த வீடியோக்கள் மூலமாக சொல்லப்பட்டு வருகின்றேன். இதுதான் எண்கணிதம். இதுதான் இந்த அடிப்படையில் தான் சொல்லப்பட்டு வருகின்றேன். இன்று கள்ளழகருக்கு 3 எழுத்து 6 எழுத்து 1 4 7 6 1 9 கள்ளழகர். இதெல்லாம் கூட்டினாக்க 28. அதில் விதிங்கிறது 1. அழகர் 4 எழுத்து 1 6 1 9 அழகர். விதியன் 8. அதாவது கள்ளழகர் அழகர் அப்படிங்கிறது அது சாமி. மதுரையில் கள்ளழகர் அழகர் என்ற சாமிகள் உண்டு. கள்ளர் சமுதாயத்தில் அந்த மாதிரி கள்ளழகரை யானை மேல் அழகு துணை என்று சொல்லிலாம் சாமி கும்பிடுவாங்க. ரொம்ப திருவிழாக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. அதனால் இது மற்ற ஏரியாவில் மிக சிறப்பாக இருக்காது. மதுரை, தஞ்சாவூர் மாவட்டம் இந்த மாதிரி இடத்துல கள்ளழகர் யானை மேல் அழகு துணை என்று சொல்லுவார்கள். அதுக்கு அழகர்னு பேர், கள்ளழகர்னு பேர். ஆனால் அது ஐயனார் தான் எல்லாமே. அதனால் கள்ளழகர் என்றால் மிக சிறப்பானது. அவருடைய கதை, அவருடைய கள்ளழகருடைய கதையெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் சொல்லிக்கொண்டுலாம் அந்த எண்ணியத்தில் போக முடியாது, சீக்கிரமாக தான் சொல்லப்படும். அதனால் கள்ளழகருடைய விதியன் 1, அழகர் அப்படின்னாலே விதியன் 8. ஐயப்பன் 5 எழுத்து 5 2 6 9 6 கூட்டினாக்க 28. அதில் விதி என்கிறது 1. ஐயப்பனுக்கு விதியன் 1. தொகுதி 3 எழுத்து 9 3 8 தொகுதி. இதெல்லாம் கூட்டினாக்கா 20. அது விதி என்கிறது 2. தொகுதி. வேட்பாளர் 5 எழுத்து 6 2 7 7 9 31. இதெல்லாம் கூட்டினாக்கா 31. அது விதி என்கிறது 4. தொகுதி வேட்பாளர் அப்படிங்கிறதெல்லாம் நேற்றோட முடிஞ்சு போச்சு. அவங்களுடைய ஒரு கட்சியினுடைய வேட்பாளர் வைத்து ஒரு கட்சி குறை சொல்லி கொண்டு இருந்த இது நேற்றோட முடிஞ்சு போச்சு. நேற்று அப்படின்னாக்கா நேற்று புதன்கிழமையோட முடிஞ்சு போச்சு. எல்லாம் ஒவ்வொருத்தர் முகம்லாம் இதை தான் அவங்கவுங்க ஒவ்வொரு கட்சியை பற்றி குறை சொன்னதெல்லாம் நேற்றோட முடிஞ்சு போச்சு. புதன்கிழமையோட முடிஞ்சு போச்சு. செவ்வாய்க்கிழமையோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க எல்லா கட்சிக்காரங்களையுமே குறை சொல்கிறாங்க. அப்போ எந்த கட்சிக்காரங்களும் நல்லது செஞ்சுருக்காங்களா? இல்லை. ஒவ்வொரு கட்சிக்காரங்க ஒவ்வொன்றையும் குறை சொல்லிக்கிட்டே போனது. அவங்கவுங்க கட்சினெல்லாம் இதுவரை இந்த ஒரு 15 நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தோம். அதை தொகுதி விதியன் 2, வேட்பாளர் விதியன் 4. அந்தந்த நேரத்தில் அந்த தேர்தல் நேரத்தில் தாங்க தலைவர்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்க முடியும். அதான் நேற்று புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி வெற்றி வாய்ப்பு தான். யார் ஜெயிக்கிறாங்க, யார் தோக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் திங்கட்கிழமைக்கு மேலே தான். அதனால் தொகுதியுடைய விதியன் 2, வேட்பாளருடைய விதி என்கிறது 4. ஒருத்தர் குறை சொன்னதெல்லாம் புதன்
செவ்வாய்க்கிழமை முடிஞ்சு போச்சு. இனி வந்து ஓட்டு போடுற வேலை தான் எல்லாத்துக்கும். எல்லாமே ஓட்டு போட்டு தான் ஆகணும். ஓட்டு போடாமல் இருக்க முடியாது. யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அதெல்லாம் மக்களுக்கு தேவையில்லை. ஒட்டு மொத்தம் மக்கள் போகிற ஒரு எண்ணிக்கையில் அவங்களுடைய விதியம்சம்னு ஒன்று இருக்குது. அந்த விதியம்ச பிரகாரம் அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க. ஜெயித்தவங்களும் ஜெயிக்கிறவங்களும் குறை சொல்லியிருப்பாங்க, தோக்குறவங்களும் குறை சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் அந்த தேர்தல் அந்த வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு யார் வெற்றி வாய்ப்பு சொல்லிக்கிற அந்த நேரத்தில் அதெல்லாம் மறந்துட்டு போக வேண்டியதுதான். அதனால் எல்லோரும் நம்ம வந்து ஓட்டு போட்டு தான் ஆகணும். அது சந்தேகமே இல்லை. ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகக்கூடாது. நம்ம எல்லாம் ஓட்டு போடணும். ஒரு பிரதமரை தேர்வு செய்யணும் 5 ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறதான் நம்முடைய மக்கள். அதனால் வந்து இது அவங்களுக்கு வேண்டி போட கிடையாது, கடவுளுக்காக வேண்டி போடுறோம். ஏன்னா கடவுளுடைய உச்சாட்டமானது பல கோணத்தில் இருக்குது. எப்படி இந்து மதத்தை எப்படி கும்பிட்றாங்க? இருக்கை வைத்து. இஸ்லாமிய எப்படி கும்பிட்றாங்க? குனிஞ்சி. கிறிஸ்தவருக்கு எப்படி கும்பிட்றாங்க? அப்படி தான். புத்த மதம் எப்படி கும்பிட்றாங்க? அப்படி தான். ஆனாலும் வந்து ஒரு திருப்தி அடையாத காரணத்தினால தான் மதத்தில் வந்து இப்படிலாம் நம்ம கும்பிட்றோம். அதுபோல் ஜெயிச்சு வருது அப்படின்னாக்கா ஒவ்வொருத்தர் நேரம் பொறுத்தளவு அதுதான் கடவுளுடைய விருப்பங்கள். இவர் இந்த நேரத்தை பிரதமர் ஆக்கணும், எம்பி ஆக்கணும், அமைச்சராக்கணும் அப்படிங்கிறது கடவுளுடைய விருப்பம். அது ஜெயிக்கிற பக்கம் கடவுள் இருக்கிறதா கணக்காது வார்த்தைகள். அதனால் வந்து எல்லாம் இனி ஓட்டு போடுறது தான். நாளைக்கு எல்லாமே ஓட்டு போட்டு தான் ஆகணும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாள். அதனால் வந்து எல்லாம் ஓட்டு போட்டு பிரதமரை வந்து உண்டாக்குவோம், பிரதமரை வந்து உறுதிப்படுத்துவோம். அதுபோல் மந்திரிகளை உறுதிப்படுத்துவோம், எம்பிகளை உறுதிப்படுத்துவோம். அந்த எலெக்ஷன் நேரத்தில் சொன்ன குறைகளெல்லாம் அப்படியே மறந்துட வேண்டியதான். அப்படியே மறந்துட்டு அப்படியே இது தோற்றவங்களையும் ஜெயித்தவங்க வாழ்த்திக்கிட்டு, ஜெயித்தவங்களையும் தோற்றவர்களை வாழ்த்தி கொண்டு தான் இருக்க வேண்டும். இதுதான் மனித அபிமானம். தேர்தல் நேரத்தில் சொன்ன குறைகளெல்லாம் அப்படியே மறந்துட்டு ஓட்டு போட்டு பிரதமரை உருவாக்கும், எம்பிகளை உருவாக்கும். ஆகவே அதாவது அப்படி இருக்கும்போது இஞ்சி என்பதெல்லாம் கீழோட்டமானது, கீழே முளைக்கிறது. முளைச்சி இப்போ செடி மேலே தான் வரும், அதோடைய கிழங்கு வேணால் கீழே தான் இருக்கும். அதை விதி என்கிறது 7. பழம் மேலே தான் இருக்கும். பழம் எந்த பழம் பறித்தாலும் சரி அது மேலே தான். பழத்தோடைய விதி என்கிறது 4. அது மேலோட்டமாக முளைய பழமெல்லாம் காயாகி பிஞ்சியாகி காயாகி கனியாகக்கூடியது. இஞ்சி கீழே, கிழங்கு வகை என்பது கீழே தான். பழம் என்பது மேலே தான், செடிக்கு மேலே தான் இருக்கும். அப்போது கீழே உள்ள காயாக பிஞ்சியாக காயாக நமக்கு கிழங்கு வகையாக கொடுக்கப்படுகிறது. இஞ்சி வகைகள், மரவள்ளி கிழங்குகள், கேரட்டுகள், இன்னும் எத்தனையோ வகைகள்லாம் இருக்குது. கீழே காய்ச்சி வர்றதும் சாப்பிட்றோம், மேலே காய்ச்சி வர்றதையும் சாப்பிட்றோம். அப்போ மனுஷன் வந்து எந்தெந்த வகையில் ருசி பார்க்கணுமோ அந்தந்த வகையில் வந்து நம்ம ருசி பார்க்கணும். நேற்று 3 எழுத்து 951, நேற்று 6, இன்று 9. அப்போ இன்று என்றது 3 எழுத்து, 2 6 1. இது விதி என்கிறது 9. நாளை 2 எழுத்து, 6 2 8, விதி என்கிறது 8. அப்போ நாளை 8, இன்று 9, நேற்று 6 என்கிறது பெற சொல்லப்பட்டு வருகிறாங்க. இந்த வார்த்தைக்கு சொல்லலை, என்கிறது பெற சொல்லுகின்ற வருகின்றேன். நேற்று 6, இன்று 9, நாளை 8. இன்று தான் நமக்கு முக்கியம். நாளை 8 வருகிறது. அதனால் கண்மம் 4 எழுத்து. கண்மம்னா என்ன? இப்போ பேர் சொல்லுவாங்க கண்மம் அப்படின்னு. 1 6 1 7 15. அது விதிங்கிறது 6. கண்மம் பொறாமையில் சொல்கிறது. இதெல்லாம் 6ஆம் இடத்து விதியின் விரைசானத்தை குறிக்கக்கூடியது. விரக்தி
விரக்திக்கு 4 எழுத்து 6, 3, 7, 8 விரக்திக்கு 24 கூட்டினாக்க அது விதியின் 6. அதனால் விதியின் விரக்தி அதெல்லாம் விரக்தி ஆகிறதெல்லாம் 6ஆம் இடத்தை தான் குறிக்கும். பறிமுதலுக்கு வந்து 5 எழுத்து 9, 9, 3, 7, 1 இதெல்லாம் கூட்டாக 29. அது விதி என்கிறது 2. பறிமுதல் 2. பறிமுதல் நான் தெரியும் உங்களுக்கு. கொள்முதல் 5 எழுத்து 3, 4, 3, 7, 1 கூட்டினாக்கா 18. அது விதியின் 9. அப்போ கொள்முதல் தான் கூடுதல். தமிழுக்கு கூட நமக்கெல்லாம் ஒரு தலை, நமக்கு கொம்பே இல்லை. மாட்டுக்கு 2 கொம்பு இருக்குது, ஆட்டுக்கு 2 கொம்பு இருக்குது, எருமைக்கு 2 கொம்பு இருக்குது. அப்போ அந்த தமிழ் மொழிக்கு கூட கொம்பு இருக்குது. அது கிரகத்தெல்லாம் கொம்பு இருக்குது, கிரகத்துக்கெல்லாம் கொம்பு இருக்குது. கொம்புக்கு 3 எழுத்து 3, 7, 2 ஆக மொத்தம் 12. இந்த தமிழ் எழுத்துக்கு வந்து 3 கொம்பு இருக்குது, 3 கொம்பு. அப்போ கொம்பு தமிழுக்கு வந்து 3 கொம்புகள். பாருங்கள், இன்றைக்கி வந்து இன்று 3 கொம்பு தமிழுக்கு 3 கொம்பு உள்ளது. சூரியனுக்கு கொம்பு உண்டு, சந்திரனுக்கு கொம்பு உண்டு, செவ்வாய் கொம்பு உண்டு, எல்லா கிரகத்துக்கும் கொம்பு உண்டு. அதனால் மொழிக்கும் கொம்பு உண்டு. கொம்பு நம்ம தமிழ் மொழிக்கு வந்து 3 கொம்பு இருக்குங்க. சரி, ஆகவே இந்த எண்கிணி தான் தமிழ் எண்கிணி பிரகாரம் சொல்லப்பட்டு வருகின்றேன். ஆகனா தமிழ் எழுத்து 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்ணிகள் கொடுக்கப்பட்டு அதை உறுதி செய்து வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அனைத்தையுமே உண்மையானது. ஒவ்வொரு பெயருக்கும் விதியின் யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் எல்லாமே சொல்லப்பட்டு வருகின்றேன். ஆகவே இந்த தமிழ் ஜோதிடம் தமிழுக்கும் ஜோதிட வளர்ச்சிக்கும் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டதற்கும் இது உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி வருகின்றேன். உறுதுணையாக இருக்கின்றது. ஆனால் தமிழ் மொழி மிக சிறப்பானது, தொன்மையானது, காலத்தால் முற்பட்டது, வந்து கொண்டே இருக்கக்கூடிய மொழிகள். இது தமிழ் மொழி சாதாரண மொழி இல்லை. இது பெரிய அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தமிழ் மொழி அமைஞ்சிருக்கு. தமிழுக்கு 3 கொம்புகள் உண்டு. எத்தனை கண்கள் இருக்குது தமிழுக்கு? கா 1 இன் 3. தமிழுக்கு 4 கண்கள் உண்டது, 4 கண்கள் உள்ளது. தமிழ் கொம்பு 2 கொம்பு இருக்குது. அதுபோல் தமிழ் மொழிக்கு எல்லாத்துக்கும் கொம்பு, தலை, கண் இருக்கிறது போல் அந்த தமிழ் மொழிக்கும் கண்கள் உண்டு, கைகள் உண்டு, எல்லாமே உண்டு, கால் உண்டு, கை உண்டு. எல்லாமே நான் சொல்ல போகிறேன், தெரிஞ்சுக்கலாம். நாளை பதிவு வந்து மிக சிறப்பாகவும் இருக்கும், இதை விட சிறப்பாக இருக்கும். தமிழ் மொழி எப்படி வளர்க்குது, உங்களை எப்படி வட்டிக்கு பணம் கொடுக்க சொல்லுது, எப்படி வசூல் பண்ண சொல்லுது, எப்படி அசல் கொடுக்க, எவ்வளோ அசல் கொடுக்குறாங்க, எவ்வளோ வட்டி வசூல் பண்ணுறாங்க, எவ்வளோ வட்டி வசூலிக்கிறாங்க, வட்டியோட வசூல் எப்படி பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் நாளைக்கு தினம் சொல்லுவேன். அதனால் வந்து அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர். நன்றி, வணக்கம்.